உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. வணக்கங்க. இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலா எள்ளடை செய்ய போறேன். சென்னையில இதை ஓட்டடைன்னு சொல்லுவாங்க. ஒரு கப்பு புழுங்கல் அரிசி இதை ஊற வச்சு ஒரு 3 மணி நேரத்துக்கு மட்டும் ஊற வச்சு வச்சுக்கோங்க. பொட்டுக்கல்ல 1/4 கப்பு பொட்டுக்கல்ல பவுடர் போல அரைச்சி அதை சலிச்சு வச்சுக்கோங்க. 4 காஞ்ச மிளகாய் அதை ஊற வச்சு வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு அதையும் ஊற வச்சு வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் எள்ளு இதையும் ஊற வச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இதை கிள்ளி வச்சுக்கோங்க. இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அரிசியை ஒரு ஜாரில் மாற்றிக்கோங்க. அது கூட இந்த ஊற வச்ச மிளகாயும் போட்டு நல்லா மழை கட்டியாக அரைச்சிக்குவோம். அரிசி மாவு மழை இந்த மாதிரி மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கருவேப்பிலையை நல்லா பொடியாக கிள்ளி போட்டுக்கலாம். அடுத்ததாக ஊற வச்ச கடலைப்பருப்பு, ஊற வச்ச எள்ளு, தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா கலந்துக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மாவு நல்லா மிக்ஸ் ஆகிடுது. இப்போ இது சின்ன சின்ன உருண்டைங்களாக பிடிச்சி எல்லாத்தையும் உருண்டை பண்ணி வச்சுக்குவோம். அப்போ தான் உங்களுக்கு தட்டி போட ஈஸியாக இருக்கும். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் சூடேறினதும் அதை லோ ஃப்ளேமில் வச்சுக்குவோம். அடுத்ததாக ஒரு சின்ன வெள்ளை துணி எடுத்து செய்து வச்ச உருண்டையை நம்ம இதில் தட்டிக்குவோம். லைட்டாக கையில் எண்ணெய் தொட்டுக்குங்க. இந்த கடலைப்பயிர் திக்னஸ் அளவுக்கு நீங்கள் தட்டிக்கினா போதும். இதை எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு, மறுபக்கம் திருப்பி போட்டுக்குவோம். 2 பக்கமும் நல்லா வெந்த உடனே இதை எடுத்துடலாம். செவந்துடுச்சுங்க, இதை எடுத்துடலாம். ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சுக்கோங்க, அப்போ தான் எண்ணெய் பிடிக்காமல் இருக்கும். மொறுன்னு டேஸ்டான எள்ளடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தீபாவளி ஸ்பெஷலாக இதை செய்யுங்க, குழந்தைங்களுக்கு கொடுங்க. மீண்டும் சுவையான சுலபமான ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.